உங்க வீட்ல இந்த மாதிரி அரிசி பை இருந்தா அதை கீழே வந்து போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளா மாத்தலாம். ஃபர்ஸ்ட் அரிசி பையை சமமா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி பாதியா இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு கீழ்பாட்டு வந்து தேவையில்ல, மேலே உள்ளது மட்டும் தான் தேவை. அதுக்கடுத்து ரெண்டு மூலையிலையும் சதுரமா இருக்கிற மாதிரி நான் எப்படி வெட்டி விடுறேன்னா அது மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா பெருசா வெட்டி விட்டீங்க அப்படின்னா பை வந்து அகலமா வந்து வரும். சின்னதா வெட்டினீங்க அப்படின்னா பை வந்து கொஞ்சம் குறுகலா வந்திருக்கும். அதுக்கடுத்து கீழையும் மேலே வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டும் தைக்க போறோம். தச்சாதான் நீட்டா வந்து இருக்கும். இதை மாதிரி நல்லா வந்து மடிச்சு வச்சுட்டு அக்கா தான் தச்சாங்க ஃபுல்லா வந்து நான் எப்படி சொன்னேன்னோ அதுக்கேற்ற மாதிரி அக்கா வந்து நல்லா நீட்டாக வந்து தச்சு தந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து தச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பை வந்து பாதி இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மடித்து வச்சு அந்த மூலையில் வந்து தைக்க போகிறோம். இதை வந்து அந்த சதுரமாக வெட்டி விட்டோம்ல அதை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பையாவே வந்துடும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். திருப்பி விடுறப்ப வந்து சூப்பராக வந்து வந்துடும். அவ்வளோதான். அதுக்கடுத்து கைப்பிடி வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம கீழே வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுருந்தோம்ல அதில் கைப்பிடி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நல்லா வந்து மடிச்சு விட்டுக்கணும். மடிச்சு விட்டால் தான் வந்து கைப்பிடிக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மடிச்சு விட்டு அதையுமே வந்து அக்காவை தைக்க சொன்னேன், தச்சு தந்தாங்க. அவ்வளோதான், தச்சு ரெடி ஆயிடுச்சு. கைப்பிடி வந்து வந்துருச்சு. அதை வந்து பையோட சேர்த்தாப்புல வச்சு இந்த மாதிரி அடிச்சிட போகிறோம். இது எல்லாமே வந்து நான் உள்வாக்கில் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எல்லாமே வச்சதுக்கடுத்து கைப்பிடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்படியே வந்து பெரட்டி விட போகிறோங்க. பெரட்டி விட்டால் தான் பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து அந்த பிராண்ட் நேம்லாம் வந்து போட்டிருக்கலாம். இப்போ வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா சில்வர் கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக வந்து பை வந்து ரெடி ஆயிருங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நல்லா எவ்வளோ வெயிட்னாலும் போட்டு நல்லா தூக்கலாம். அந்தளவுக்கு பை ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதில் வந்து காய்கறிகள் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் மளிகை ஜாமான் எதுனாலும் போட்டு வந்து கொண்டு போகலாம். இப்போ நம்ம செஞ்ச பையில் காய்கறிகளெல்லாம் உள்ளக்க அந்த மாதிரி தட்டி வந்து விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய காய்கறிகள் வந்து போட்டுக்கலாம். நல்லா பெரிய பையாவே இருக்குது. அது போக கைப்பிடியுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா அந்த மாதிரி குளிக்க வந்து பார்த்தேன். அந்த அளவுக்கு அகலாக சூப்பராக வந்து இருக்குங்க. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.